கர்நாடக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குவதற்கு பிரத்யேக சோஃபாக்கள் வாடகைக்கு எடுக்கும் திட்டம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் ஓய்வெடுக்க வெளியில் செல்வதால் அவை நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்காத சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சட்டப்பேரவை சபாநாயகர் யூடி காதர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே எம்எல்ஏக்கள் ஓய்வெடுக்க 15 முதல் 20 பிரத்யேக ரிக்ளைனர்கள் எனப்படும் ஓய்வெடுக்கும் சோஃபாக்கள் வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் வருகை பதிவை அதிகரிக்க இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 30 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நடப்பதால் ஓய்வெடுக்கும் சோஃபாக்களை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என்றும் வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் எனவும் சபாநாயகர் யோசனை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் கழுகு பார்வை காட்சிகள்தான் இது. சூரத் நகரில் சிவசக்தி டெக்ஸ்டைல்ஸ் என்ற 5 மாடி கொண்ட துணிக்கடையில் காலையில் தீ விபத்து நேரிட்டது. தரைத்தளத்தில் பரவிய தீ வேகமாக 5 மாடிகளுக்கும் பரவியது. ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அடுத்தடுத்து 3 தனியார் சொகுசு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த வேப்பூர் கூற்றோடு மேம்பாலத்தின் மீது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென பிரேக் பிடித்து நின்றது. இதனால் பின்னால் வந்த லாரி பேருந்தின் மீது மோதியது. அப்போது சொகுசு பேருந்து ஒன்று லாரியின் பின்புறத்தில் மோதி நின்றது. திருச்சி நோக்கி சென்ற 2 தனியார் சொகுசு பேருந்துகளும் அடுத்தடுத்து மோதின. இந்த விபத்தில் பேருந்துகளின் முன்பகுதியும் பின்பகுதியும் கடுமையாக சேதமடைந்தன. பலத்த சேதமடைந்த பேருந்து ஒன்றுக்குள் ஓட்டுநரும் பயணி ஒருவரும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் மீட்டனர். இந்த விபத்தினால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்துக்கு காரணமான அரசு பேருந்து நிற்காமல் சென்ற நிலையில் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. எனவே வாகனங்கள் அனைத்தும் மேம்பாலத்தில் இருந்து சர்வீஸ் சாலை வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடப்பதாக கூறப்படுகிறது. ஜேஇஇ முதன்மை தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எம்பி சு வெங்கடேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐஐடி, என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வான ஜேஇஇ நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு முதன்மை தேர்வு, பிரதான தேர்வு என 2 பிரிவுகளாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முதல் கட்ட முதன்மை தேர்வு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது. 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு வரும் ஏப்ரல் 1 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என இந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருந்தது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஆனால் கடைசி நாளான செவ்வாய்க்கிழமை ஒரே நேரத்தில் பலரும் விண்ணப்பிக்க முயன்றதால் சர்வர் செயலிழந்ததாக மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். பலர் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் விண்ணப்ப பதிவு காலக்கெடுவை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்.